எல்ஜி அப்படின்ற பிராண்ட் வந்து எல்லாரோட வீட்லயுமே இருக்கு. அந்த பிராண்டோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்டா லைஃப்ஸ் குட் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது ஒரு தப்பான பதில். எல்ஜியோட ஃபுல் ஃபார்ம் லக்கி கோல்ட் ஸ்டார். இந்த விஷயம் உங்களுக்கு புதுசா இருக்குல்ல? இந்த மாதிரியான ஃபேமஸான பிராண்ட்ஸோட ஃபுல் ஃபார்ம் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். திருக்குறங்குடி வெங்கரம் சுந்தரம் அப்படின்றதான் டிவிஎஸோட ஃபுல் ஃபார்ம். டிவி சுந்தரம் ஐயங்கார் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது டிவியோட ஃபுல் ஃபார்ம் இதுதான். ரெண்டாவது ஓயோ, ஆன் யுவர் ஓன். மூணாவது அமுல், ஆனந்த் மில்க் யூனியன் லிமிடெட். எம்ஆர்எஃப்னா மெட்ராஸ் ரப்பர் ஃபேக்டரி. பேடிஎம்னா பே த்ரூ மொபைல். ஐடிசினா இந்தியன் டொபாக்கோ கம்பெனி. அப்புறம் எத்தனை பேரே விப்ரோ அப்படின்றது ஒரு ஐடி கம்பெனி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? இந்த கண்டென்ட் பண்ற வரைக்கும் நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா விப்ரோ அப்படின்றது ஒரு பாம் ஆயில் தயாரிக்கிற ஒரு கம்பெனி. வெஸ்டர்ன் இந்தியா பாம் ரிஃபைன் ஆயில்ஸ் லிமிடெட் தான். அப்புறம் ஹெச்டிஎஃப்சி எத்தனை பேர் ஒரு பேங்கிங் கம்பெனி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? ஆனா ஹெச்டிஎஃப்சியோட ஆரம்பத்துல அவங்க ஹவுசிங் லோன் தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சோ அதனால அவங்க பேர்லயே அவங்க அதான் வச்சிருக்காங்க, ஹவுசிங் டெவலப்மெண்ட் பினான்சியல் கார்பரேஷன் அப்படின்னு. அப்புறம் ஹெச்சிஎல் ஹிந்துஸ்தான் கம்ப்யூட்டர்ஸ் லிமிடெட். என்டிடிவி நியூ டெல்லி டெலிவிஷன். ஐஎம்டிபில எத்தனை பேர் மூவியோட ரேட்டிங் பார்த்துட்டு போய் படம் பாக்குறீங்க? அந்த ஐஎம்டிபியோட ஃபுல் ஃபார்ம் என்ன தெரியுமா? இன்டர்நெட் மூவி டேட்டாபேஸ். இன்ஃபோசிஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ். இதுல எந்த விஷயம் உங்களுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு அப்படின்ற விஷயத்தை கமெண்ட் பண்ணிட்டு இது தெரியாத ஒரு ப்ரோக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க.